அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, மஞ்சள், பழுப்பு. அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட ரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து. சந்திரனை அதிபதியாக கொண்ட உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் குடும்பம் மற்றும் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்க போகிறீங்க. உங்களுடைய ராசியோட அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால அது நீர் ராசின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களோட குணங்கள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே மிகவும் சிறப்பானதாகவே இருக்குங்க. அளவற்ற அன்பு, உள்ளுணர்வு நிறைந்ததாக இருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு அர்ப்பணிப்புகள்லாம் நிறைய செய்வீங்க. உங்களுக்குள்ள கற்பனை திறன் அதிகமாகவே இருக்குங்க. இன்னும் மேலும் நிறைய பல தகவல்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் பற்றி இந்த வீடியோ பதிவுகள் மூலம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானுக்கு இயற்கை சுபர் அப்படிங்கிற பேரும் இருக்குங்க. ஒருவோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க குரு பகவானே காரணமாக இருப்பாருங்க. குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. குரு அதாவது வியாழன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்வதால் 12 ராசிகளுக்குமே பல்வேறு நல்ல மற்றும் சவாலான பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பார். கல்வி, வேலை, திருமணம், பணவரவு இது மாதிரி விஷயங்களில் முக்கிய அம்சங்களோட குருவோட மாற்றம் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா கடக ராசினருக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறறதுனால அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள், பாதிப்புகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைய போகுது. பணம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாக போகுதுங்க. பிள்ளைகள் சொல்கிறபடி கேட்கும் நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. தொழிலில் ஏற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பண தட்டுப்பாடு குறைய போகுது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நிவர்த்தியாக போகுதுங்க. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களை உயர்த்தி பேச போகிறாங்க. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக குறைஞ்சி திருமண வரன் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. திருமண யோகமும் உங்களுக்கு நடக்க போகுது. திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க. மனத்திற்கு பிடித்த மாதிரி 2ஆம் கல்யாணம் கூட உங்களுக்கு கூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயமே உண்டாக போகுது. மனதிற்கு பிடித்த மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நல்ல பிரகாசிக்கும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க. வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்க போகுது. உயர்கல்வி யோகமும் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரப்போகுது. வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரிந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒன்று சேர போகிற யோகம் உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தொழில் செய்யக்கூடிய இடத்திலிருந்து நிறைய யோகம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி ஆள் மனதில் வழிபடும்போது அந்த காரியம் உடனுக்குடனே நடக்குங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. குரு பகவான் பார்த்திங்கன்னா தான் சஞ்சரிக்கக்கூடிய ராசியை விட தன்னுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளுக்கு மிகவும் சிறப்பான பலன்களையே வாரி வழங்கும். குரு 5, 7, 9 வீடுகளை தன்னுடைய பார்வை மூலம் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்காருங்க. குருவோட 5ஆம் பார்வை பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி மீதும், 7ஆம் பார்வை மகர ராசி மீதும், 9ஆம் பார்வை மீன ராசி மீது இருக்குதுங்க. உச்சம் பெற்ற இந்த குரு பயிற்சியின் மூலம் விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ஆசிரியர்கள் மிகவும் அற்புதமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க.
கடகராசினரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்க உள்ள குரு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு அர்த்தாஷ்டம குருவாகவும், தனுசு ராசிக்கு அஷ்டம குருவாகவும், சிம்ம ராசிக்கு விரய குருவாகவும் இருக்கார். குரு பார்த்தீங்கன்னா மிகவும் உச்சஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பெரும்பாலும் பிரச்சனைகள் விலகக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் சில நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அடைய வாய்ப்பு இந்த தடவை நிறையவே இருக்குது. மக்கள் அச்சம் இல்லாமல் வாழ்வதற்கான அரசாங்கத்தின் நல்லருள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தற்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலக அளவில் நிலவக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயு இது மாதிரி தட்டுப்பாட்டுகளை சார்ந்த விஷயங்களில் கூட ஏற்ற இறக்கமான நிலையே நீடிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி விலை கூட பெரிய அளவில் உயர வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை, ஆன்மீகம், ஊடகத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவம், கணினி துறைகளில் இருப்பவங்களுக்கு குருவோட அருள் காரணமாக அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்க போகுதுங்க. இந்த காலத்தில் மழைப்பொழிவு சிறப்பாகவே இருக்க போகுது. இதனால் நீர் தொடர்பான பிரச்சனை ஒரே வாய்ப்புக்கு நிறைய இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் ராகுவின் சேர்க்கையோட இருக்கக்கூடிய காலத்தில் இயற்கை சீற்றமும் அரசியல் தொடருமான சில பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி அடையக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தனது உச்ச ராசியான கடகத்துக்கு வராருங்க. அந்த சமயத்தில் பொதுவாக எல்லா ராசினருக்குமே நன்மை அதிகமாகவே கிடைக்கும். அதே சமயம் மற்ற கிரகங்களின் சேர்க்கை, குரு பகவானின் விசேஷ பார்வைகள், பதியும் இடம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பராபவ வருடத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தோட படி 26/5/2026 பிற்பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆறாருங்க. திருக்கணிக்கத்தக்கப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/6/2026 அன்று பயிற்சி ஆறாருன்னு சொல்கிறாங்க. அவரது விசேஷ பார்வைகளான 5, 7, 9ஆம் ஆண்டு பார்வைகள் முறையே விருச்சகம், மகரம், மீனம் ராசிகளுக்கு பதிகிறாருங்க. குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலம் இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வந்து சேரப்போகுது. பொறுப்புகளை திட்டமிட்டு நேரடி கவனத்துடன் செய்வது நல்லது. மேலிடத்தால் பாராட்டப்பட போகிறீங்க. புதிய பணி தேடுவோருக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் குழப்ப சூழ்நிலை மறைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் உருவாக போகுது. வாரிசுகள் விஷயத்தில் வீண் கண்டிப்புகள் வேண்டாம். குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்பட போகுது. அதிலும் பார்த்தீங்கன்னா நேரான கவனமும் நேர்மையும் இருந்தால் நன்மைகள் தொடர்ச்சியாக போகுதுங்க. அரசு துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா கையெழுத்து இடும் சமயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கோப்புகளை பத்திரமாக வச்சுக்கோங்க. அரசியல் சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்குறுதிகளை தர வேண்டாம். மேலிடத்தில் வீண் ரோஷமும் கூடாதுங்க. கலைஞர்கள், படைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா முயற்சிக்கு ஏற்ப நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்களுக்கு சகவாச தோஷத்தை உடனே உதருங்க. நைட்டில் அதிக நேரம் விழித்திருக்க வேண்டாம். கழுத்து, மூட்டு, பல் உபாதைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால அனுமன் வழிபாடு ஆனந்தத்தை சேர்க்கும். உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான யோகத்தை உங்களுக்கு தந்திருக்காருங்க. நீண்ட காலத்திற்கு பிறகு குருவின் நல்ல பார்வை கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுதுங்க. உழைப்பிற்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் அமைதி மற்றும் புதிய உறவுகள் உருவாக போகுதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகுது. மன அழுத்தம் குறைந்து தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. பெற்றோர் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களில் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் இது முன்னேற்றம் நிறைந்த நல்ல காலமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களை தேடி வரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிக சிறப்பான லாபம் கிடைக்க போகுது. தம்பதியரே பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க. புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக போகுது. பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தடைப்பட்ட பண வரவு உங்களுக்கு சீராக போகுது. நீண்ட நாட்களாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்திங்கன்னா நீங்கி புத்துணர்ச்சி பெற போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா
குருவோட பார்வை பார்த்திங்கன்னா கடகத்தில் அமரும் குரு பகவான் தனது பார்வையால் விருச்சகம் 5ஆம் பார்வை, மகரம் 7ஆம் பார்வை மற்றும் மீனம் 9ஆம் பார்வை ஆகிய ராசிகளுக்கு செல்றதுனால இதன் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே கைகூட போகுதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.